வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் இருக்கும். சார். ஸோ ஒரு இயக்குனரா, இயக்குனர்னு மட்டும் சொல்லிட முடியாது. இயக்குனரா, தயாரிப்பாளரா வந்து உங்களுடைய அது வாங்கினால் இது இலவசம் அப்படின்ற அந்த ஒரு படம் எவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு, எவ்வளோ ப்ரௌடா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மக்கள்லாம் தியேட்டர்ல உட்காந்து சிரிச்சுட்டே படம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம அதுக்காக தான் அந்த படத்தை எடுத்தோம். ம். ஸோ மக்கள்லாம் உட்காந்து ரொம்ப ஹாப்பியா அந்த படம் பார்த்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு படம் பண்ணோம். ஒரு திருப்தி இருந்துச்சு. Okay. சூப்பர். காமெடினா காமெடி மட்டும் பண்ணாம ஒரு சென்டிமெண்ட், ஆக்ஷனு, ஒரு விஷயம், கிளைமேக்ஸ் எல்லாமே ஸோ எல்லா எமோஷன்ஸும் ரொம்ப சேர்த்த emotional. மாதிரியான ஒரு எதுக்காக இந்த விஷயம் அது வாங்கினா இது இலவசம் அப்படின்னா, அது என்ன ஒன்று ஃப்ரீயா அப்படி கிடையாது. தப்பு பண்ணா தண்டனை இலவசம். ஓ அது கன்ஃபார்மாக கிடைக்கும். அண்ட் உங்க படத்தோட ஹீரோ ராமர் அண்ணா, அவரை பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி இந்த ஸ்கிரிப்ட்குள்ள வந்தாரு? இல்லை அதான் ஒரு அப்படி ஜாலியாக இருக்க ஒரு கேரக்டர், இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு யார் பண்ணா என்ன இருக்குல்ல, இதில் ஒரு சில சில விஷயங்களாக இருந்துச்சு. லேடி கெட்டப்லாம் போட்டு ஒரு சீட்டிங் பண்ணுற மாதிரி விஷயம் நிறையா இருந்துச்சு. சரி அதுக்கு யார் செட் ஆவான்னு பார்த்தா ராமர் ரொம்ப ஆப்டாக இருப்பார்னு சொல்லி தான் அவரை இதெல்லாம் பண்ண ரெடி பண்ணுவார். சூப்பர். ஸோ உங்க படத்தோட டைட்டில் மாதிரி அது வாங்கினால் இது இலவசம் மாதிரி இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறவங்களுக்கு என்ன உள்ள இலவசம்? அதான் இந்த மாதிரி இதை தப்பு பண்ணக்கூடாதுன்றது தான் விஷயம். ஓகே. தெரியாமல் நம்ம அந்த படத்தில் விஷயம் என்னன்னா, ரொம்ப இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக அழுத்த சொல்ல மாட்டோம். இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. கேஷுவலாக பண்ணுற ஒரு தப்பு எப்படி வந்து ப்ளே மாஸ்ல நிற்கிது, இதுதான் விஷயம். ஒரு யதார்த்தமாக இப்போ போகிறப்போ ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, தெரியாமல் பண்ணுற தப்பு அது எப்படி போய் நிற்கிது, அதனால என்ன இஷ்யூ, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, அதான் அந்த படத்தோட கண்டென்ட். அதை நம்ம படம்ல சொல்லிட்டே இருக்க மாட்டோம். இப்படி தப்பு பண்ணக்கூடாது, மெசேஜே சொல்லிட்டு இருக்க மாட்டோம். காமெடியாக ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கோம். கிளைமேக்ஸில் அதை ரிவீல் பண்ணுவோம். ஓ அதுக்காக இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவோம். ராமர் அவர்கள் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட பத்தி என்னென்ன விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க? அந்த கேரக்டர் இப்படி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை அதான் அவர் ஸ்கிரிப்ட் சொன்னோடனே ஒரு பிடிச்ச நமக்கு அவருக்கு எழுதுன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ராவல் ஆப்போம், ஒரு பாரில் சரக்கு அடிச்சு சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு 3 பசங்க இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். அதில் அவர் ஒரு கேரக்டரு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. லைவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. அண்ட் இந்த படத்துல ஹீரோவா வந்துட்டு ராமர் அவர்களை சூப்பரா நீங்க காஸ்ட் பண்ணியிருந்தாலும், ஹீரோயின் நியூ ஃபேஸ் பூஜா ஸ்ரீ. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இல்லை இருந்தது? ஆக்சுவலாக இது கண்டென்ட்டே வந்து ஒரு ஹீரோனோட கண்டென்ட் தான். ஒரு Okay. கதாநாயகி பேஸ் பண்ணி இப்போ ஒரு கண்டென்ட் தான். அதனால் அவங்கள கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு ட்ரை பண்ணோம். நல்லா நடிக்கிற பொண்ணாக வேணும், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரேமில் அழகாக இருக்கிற மாதிரி பொண்ணுன்னு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் சொன்னோம். அவங்க ஓகேன்ட்டாங்க. ஸ்கிரிப்ட் சொன்ன பிடிச்சிக்கிச்சு. கதை தான் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வரும் நமக்கு சொல்கிறப்ப. Okay. சூப்பர் சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிவ்யூஸ்ல பாக்குறப்போ எல்லாருமே ஒரு மனதா அவங்கள ஆமா, பயங்கரமா ஆமா, ஆமா. பாராட்டுறாங்க. கண்டிப்பாக அதை நீங்க கண்டிப்பாக பாத்தீங்களா? அதை பாக்குறப்ப என்ன ஒரு ஹாப்பி இருந்தது ரொம்ப உங்களுக்கு? ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஆ. அவங்க பண்ண ஒர்க்குக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரெடிட் தான் நமக்கு. ஓகே. அவங்க பண்ண எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் வந்து பெருசாக கேரவன்லாம் இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஓன் கார்லேயே வந்துடுவாங்க. காரில் வந்து ஏசி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் வரையும் ஏசி ஓடிட்டே இருக்கும். அவங்க அதில் தான் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. ஏன்னா வில்லேஜில் ரொம்ப அவுட் ஷூட் போனோம். அதனால் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு. உண்மையில ரொம்ப Okay. ரொம்ப இல்ல, கம்ஃபர்டபுளா ஆக்ட் ரொம்ப பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுள், டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு. ஓகே. ஓகேங்க. பட் உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம எழுதின கதாபாத்திரம் நம்ம நம்பி ஒருத்தவங்களை கேஸ்ட் பண்ணோம். ஆமா. ரிவ்யூஸ்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாராட்டுகள் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப். ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் அப்படி தான், இந்த ஹீரோனு பேஸ் பண்ணி கண்டென்ட் தான். அவங்க ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வரையும் நம்ம அவங்கள ரிவீல் பண்ணவே மாட்டோம், இவங்க தான் அதை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க சடனாக வர்றப்போ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கூஸ் வந்துடும். இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். Okay. ஒரு ஷாக்கிங் நடக்கும். அதான் அதே மாதிரி அந்த பொண்ணுமே வந்து சும்மா நம்ம எல்லாருக்குள்ள வர்ற மாதிரி கத்தி வச்சு குத்தி கொள்வது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சடனாக ஒரு சைலண்ட்டாக ஒரு விஷயம் நடக்கும், அவ்வளோதான். அதான் அதனால் ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேங்க. ஒரு மாதிரி ரொம்ப டெரராக இருக்காது, சைலண்ட்டான ஒரு மூவிங் தான் அது. படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களை விஷ் பண்ணியிருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. ஆமா. பட் இவங்களோட பர்டிகுலரா இவங்களோட விஷ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா யாரை பத்தி சொல்வீங்க? இது நிறைய ஆடியன்ஸ் படம் என்னன்னே தெரியாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் படத்துக்கு உள்ளே வந்தவங்க ஆடியன்ஸ் பார்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, சாங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க. இப்போ நம்ம வேற ஒரு தயாரிப்பு நிறுவனம் கிட்ட போய் கதை சொல்லுவோம், பேசுவோம், அங்கே கதையை ஓகே பண்ணுவோம், அதுக்கப்புறமா எடுக்கிறப்ப அதுவுமே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் தான். பட் நம்மளே தயாரித்து நம்ம இயக்கிறோம் அப்படின்றப்ப அது ஒரு போல்டான டெசிஷன். அந்த டெசிஷன் எப்படி எடுத்தீங்க நீங்கள்? இல்லை ஆக்சுவலாக எல்லா ஃபஸ்ட்டு டைரக்டருக்குமே ஒரே விஷயம் தான். நம்ம போன எக்ஸ்பீரியன்ஸு என்ன பண்ணி ஏது பண்ணீங்க நிறையா கிராஸ் செக் பண்ணுவாங்க, இல்லை ஆர்டிஸ்ட் வேல்யூ கேட்பாங்க. சரி நம்ம இது போயிட்டே இருந்தோம், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், ஒரு ஸ்கிரிப்டை கையில் வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பண்ணிட்டோம். ஓகே. ஓகேங்க. நம்ம வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ரெடி. மேபி உங்களுக்கு வந்து அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மேபி பட்ஜெட்டாக எதுவுமே இடிக்கல. இப்போ நீங்கள் வந்து தயாரிப்பாளராக ஒரு பக்கம் யோசிக்கணும், டேரக்டராகவும் யோசிக்கணும். இப்போ சீன் ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ நான் இது எடுத்து தான் ஆகணும், இன்றைக்கி ஒரு 2 கால் ஷீட் போட்டு தான் ஆகணும். ஸோ எந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் என்ன இல்லை பண்ணீங்க? அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக.
ப்ரொடியூசராக இருந்து டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அது தப்பாகவும் இருக்கும், சில விஷயங்கள் ஈஸியாகவும் இருக்கும். இது என்ன காரணம், நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் தேவையானதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் போய்க்குவோம். தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப அதுக்கு ஃபோக்கஸ் போக மாட்டோம். இது முக்கியம் என்னென்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் ஈஸியாக இருந்துச்சு அந்த விஷயங்களுக்கு. ஓகே. ஓகே ஃபைன். அண்ட் எந்த விஷயத்த நம்ம புதுசா பண்ணும்போதும் அதுல இருந்து நிறைய ப்ளஸ்ஸாவும் நம்ம கத்துப்போம், நெகட்டிவாவும் நம்ம ஆமாம் வந்துட்டு ஆமாம் ஆமாம் கத்துப்போம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க, டைரக்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆமாம். இதுல பாசிட்டிவா உங்களுக்கு அமைஞ்ச விஷயங்கள், நெகட்டிவா நான் நெக்ஸ்ட் டைம் படம் பண்ணும்போது இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நீங்க அனலைஸ் அல்ல பண்ண அது விஷயங்கள் ஆர்டிஸ்ட் இருக்கு. தான். இப்போ நம்ம லீவ் ஃபேஸ் வச்சு பண்ணுறப்ப சில விஷயம் நல்லாவே பண்ணியிருந்தாலும் தரத்தில் ரீச் ஆக மாட்டேது படம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ராமர் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் செலிபிரிட்டி இருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஓகே. படத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஈஸி நமக்கு தெரியுற ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட். ஆமாம் ஆமாம் நமக்கு ஒர்க்கு டைமும் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓகே ஃபைன் நம்ம சார். டக்குன்னு சொல்லுவோம், சீன் சொல்லுவோம், அவங்க நடிச்சிருவாங்க. ஸ்டார்ட் பூஜா ஹீரோன்னு சொல்கிறோம்ல, அந்த ம். பொண்ணு நல்லா டக்குன்னு பண்ணாங்க. ராமர் சார் அவங்கள வேலை வாங்க சொல்லுவாங்க. நம்ம பட்ஜெட் வழியாக ஈஸியாக இருக்கும். நமக்கும் டயத்தில் டென்ஷன் கொஞ்சம் குறையும். ஓகே. ஸோ ஓகே அந்த ஃபைன். காஸ்டிங்ல இன்னும் கொஞ்சம் ம். ஆமாம், நெக்ஸ்ட் நமக்கு நம்ம ஒர்க்கை மட்டும் க்ளீனாக பார்த்தா போதும், அவங்களோட ஒர்க் பண்ணுற ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ சூப்பர். பாசிட்டிவா எடுத்துக்கிற விஷயம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுனா ஏதாவது ஒண்ணு கத்துட்டு இருப்பீங்க ஒரு இல்லை, ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ண ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரொம்ப படம் இருக்கு. பண்ணதே ஒரு ஆமாம், பாசிட்டிவ். ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப பயங்கர தைரியம் வந்துச்சு. நியூ ஃபேஸ் வச்சு இவங்கள வச்சே படம் பண்ணிட்டோம். நம்ம ஓரளவுக்கு ஆடியன்ஸ் சைடில் நமக்கு நல்ல ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. அது ஒரு ஓ. நம்பி கான்ஃபிடண்டாக இருக்கும். அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்க. எனக்கு என்னன்னா நீங்க ப்ரொடியூசரா பண்ணது ரிஸ்க் மாதிரியோ இல்ல டைரக்டரா பண்ணது ரிஸ்க் மாதிரியோ தெரியல. அதை தாண்டி ஒரு ரிஸ்கான மேட்டர் பண்ணிருக்கீங்க. எல்லார் வீட்டு கதவு நைட்டு 12 மணிக்கு தட்டி ம். பிளவுஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம் அது ஆமாம் என்ன சார். கதை? இல்லை அது என்ன சார் ஆச்சுன்னா, இப்போ ராமர் சார் வந்து ஒரு 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 கிட்னாப் சீன் மாதிரி போகிறப்போ லேடி கட்ட போட்டிருப்பார் அவர். அது கண்டினியூஸ் சீன் ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவர் ப்ளவுஸ் கொண்டு மறந்துட்டார். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஷூட் பண்ணுறது வந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருந்து லொக்கேஷன். நம்ம அசிஸ்டன்ட்லாம் பிளான் பண்ணிட்டு நாங்கள் ஷூட்டுக்கு போயிட்டோம். ஆ. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் தான் அந்த காஸ்டியூம் போட்டு ரெடி பண்ணி வரணும். நைட்டு மிட் நைட்டில் ஃபுல் டே நைட் ஷூட். அது ப்ளவுஸ் மிஸ்ஸிங். அங்கே அந்த ரோடில் ஒரு ஆடல் பாடல் ஷோ தெரியும்ல, அந்த ஊர் தெரியும். மக்கள்லாம் பார்க்குறப்ப அது மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் படத்தில் ப்ளவுஸ் இல்லை. அங்கே போயிட்டு வரதுக்கு அவர் கொண்டு வரல, மறந்துட்டேன்ட்டார். ஆக்சுவலாக மதுரிலேருந்து நான் கொண்டு வரல, மறந்துட்டேன் அப்படின்ட்டார். அப்புறம் ஊரில் இருக்க அந்த வயசான பாட்டிங்க யாராவது அவ்வளோ நேரத்துல ஆமாம் யாராவது முழிச்சிருக்காங்களா அவங்களாம் கேட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருக்கான்னு ஃபோட்டோஸ் காமிச்சு. ஓகே. மேபி அந்த ஊர்ல ஒரு பதட்டம் திடீர்னு யார் ஆமா. நைட் டைம்ல இல்லை அவங்க இருந்தாலும் ஒருத்தவங்க பார்த்துட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுவாங்க. ஆமா பிளவுஸ் ஆச்சுல்ல ஆமா. தைக்கிறது ரொம்ப இங்க காசு. பாரு, இவளுக்கு அங்க ஒரு ஷூட்டிங் நிக்குது பாதியில, உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தான் பிரச்சனை உனக்கு. ஆமாம், இவங்க என்ன சும்மா ஒரு ஏதோ சோபாக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க, ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி பதட்டம் போயிட்டாங்க ஓகே. கேர்ள்ஸ்லாம். சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க கூட சொல்லுவாங்க, இது ஒன்ட்ட ஒன்று இருக்குல்ல இந்த மாதிரி பிங்க் அப்படின்னு, என்கிட்ட இந்த பிங்க்லாம் இல்லை அப்படின்னு. அவங்க லைட்டா அது வேற கலர் சார் வந்து அப்படின்னாங்க. அப்புறம் Okay. அடிச்சு பிடிச்சி எடுத்து வந்துட்டாங்க. கடைசியா ராமர் சார் கிட்டே இருந்திருக்கு. ஆமா, ரூம்ல இருந்துச்சு, எடுத்து வந்து பண்ணிட்டோம். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப கலை. அதுதான் இப்போ என்னன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் படம் சின்ன டீமை பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். அது படுறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும், அப்புறம் காமெடியா இருக்கும் அந்த சீன்ல. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது மேபி நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஆள்லாம் திரட்டிட்டு போறப்போ இந்த ஏதாவது மிஸ் ஆயிருக்கும், இல்ல வேற ஏதாவது தடங்கள் இருந்து ஓகே நம்ம சமாளிச்சு எடுத்துட்டு வந்த மாதிரியான மொமெண்ட் இருந்திருக்கா? அது நிறைய இருக்கு. அதான் அந்த சில டான்ஸ் மாஸ்டர்ல வச்சு கொரியோகிராஃப்லாம் முன்னாடி பிளான் பண்ணிட்டோம் நாங்க. இதெல்லாம் பாட்டுக்கு. பண்ணிடலாம். ஓகே. ஆமா, லொக்கேஷன்லாம் போய் ரொம்ப ப்ராப்பரா பண்ணோம். அந்த இடத்துல இப்படிலாம் ம். பண்ணுவோம், அந்த பொண்ணுலாம் வச்சு ஒரு காம்போஸ்லாம் பண்ணி லொக்கேஷன்ல போய் வச்சு பண்ணோம். அடுத்த நாள் காலைல பார்த்தா சடோன மலை ஃபுல்லா பாச்சலூர்ல பள்ளி போய் ஷூட் ஓ. பண்ணோம். எல்லாம் பிளான் பண்ணதெல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு அப்புறம் அங்கே சடவுன்னு ஒரு பிளான் பண்ணோம். இந்த மலையில் என்ன பண்ணலான்னு சொல்லி கேமராமேன்ட்ட பேசி கொஞ்சம் ஐடியா பண்ணி அந்த சாங் ரொம்ப நல்லா எடுத்தோம். சாங் ஓ, அது மழை சாங்க மலையிலே எடுத்துகிட்டே இருக்கும், பிரேக்கே போல, லஞ்ச் பிரேக் கூட உள்ள அந்த அளவுக்கு அப்படியே ஆர்டர் போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு Okay. போயிட்டு நல்லா வந்துச்சு சாங் வந்துச்சு. ஓகே. அண்ட் படத்துல வந்துட்டு நிறைய நாங்க ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அந்த சினிமாட்டோகிராஃபி ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக. உங்களோட சினிமாட்டோகிராஃபர் பத்தி சொல்லுங்க. அவர் அதான் விக்னேஷ் மலைச்சாமின்னு ஒரு பையன், தேனிக்கார பையன். அந்த பையன் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ஃபுல்லா ஒரு பெரிய நம்பிக்கை கொண்ட ஒரு டீமா சேர்ந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கப்போ நல்லா இருந்திருக்கலாம். மேபி அன்னைக்கு இருக்கிறப்போ ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ நம்ம நம்பிக்கையை நோக்கி ஓடுறோம், நம்ம என்ன நடக்கும்னு தெரியல, பட் இன்னைக்கு பார்த்தா ஒரு படம் பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் அங்க திரும்பி பார்த்தா உங்களுடைய ஒரு யங்கர் வெர்ஷனுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு. அதுதான் சார். எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப கஷ்டம் தான் சினிமா, ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ம். ஸோ நம்ம ரொம்ப டெடிக்கேட்டாக உண்மையாக உழைச்சோம்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம். அது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப சிரமம் தான். ரொம்ப கஷ்டமான விஷயம் சினிமா. ம். ரிலீஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணி படத்தை ஆடியன்ஸ் பார்த்து சொல்கிற வரையும் கொஞ்சம் ப்ரீத் பண்ண முடியாது. Okay. அப்படியே பதட்டமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு. ஓகே Okay.
ஒரு அவரேஜா ஒரு லைட்டா கொஞ்சம் ஆமா, ஒரு ஆமா, அப்பதான் ஆமா. ஒரு பயமே பயமே ஆ, கொஞ்சம் மேபி இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் முடிச்சு அந்த பப்ளிக் வரப்போ நம்ம அந்த ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம்ல, ம். அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி எக்ஸாம் எழுதுன ஒரு மாதிரி. ஹார்ட் பீட் பதட்டமாவே இருந்துச்சு எனக்கு. இன்னும் நிஜமாவே பதட்டம், ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. நான் ஆடியன்ஸ்லாம் சிரிச்சுட்டே படம் பார்த்தாங்க. எனக்கு அது நம்ம என்ன நினைச்சோமோ அது அந்த ஸ்க்ரீன்ல அவுட்புட் வந்துச்சு. அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. படம் பார்த்துல ஹாப்பி அப்படின்னாங்க, ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன் சார். ஆக்சுவலா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அந்த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. ஆ. ஸோ அப்படின்ட்டு இன்னும் அது கொஞ்சம் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் தோணும்ல. அது ஒரு ஓகே. விஷயம். ஸோ மேஜரான டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க ஃப்ரம் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமுமே. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான பிளானிங் எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? ஸோ எவ்வளோ நாளில் ஷூட் முடிச்சிங்க? ஷூட் 35 டேஸ் முடிச்சோம் நாங்க. ம். ஆக்சுவலா வந்து என்னன்னா நம்ம சின்ன பட்ஜெட் படம்னால கொஞ்சம் பிரேக் ஷூட் பண்ணோம் நாங்க. ஒரு ஓகே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாமே. ஒரு ஐடியா பண்ணுவோம், இது பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிரேக் தான் பண்ணோம். 2 ஷூட்டில் 3 ஷூட் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படம் பார்த்துட்டு ஒரு ரப் கட் பண்ணிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்தலை மறுபடியும் ஷூட் ம். போகிறாங்க. எது தேவையோ அதெல்லாம் மறுபடியும் ஷூட் பண்ணி போய் தான் ஃபுல்லாக பண்ணாங்க. அண்ட் சார் நீங்களே வந்துட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரா இருக்கிறதால உங்களுக்கு இந்த செலவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கனமா பண்ணீங்களா இல்ல ஓகே ஃபைன் நம்ம தான் ப்ரொடியூசர்னு சொல்லி தாராளமா பண்ணிட்டீங்களா? இல்லை நம்ம சிக்கன் படம் நினைப்போம், அது ஆக்சுவலாக அது எக்ஸ்ட்ரா தான் வந்து எக்ஸ்ட்ரா நிற்கும். வந்துடும். ஒரு ஓகே. பட்ஜெட் போட்டாலும் அதை தாண்டி தான் வந்து நிக்கும். ஆமாம். இப்போ நம்ம இதில் கற்றுக்கிட்ட நீங்கள் சொன்ன கரெக்டான விஷயம் தான். இதில் கற்றுக்கிட்டோம்னா ஒரு புதுசாக ஒரு பையன் அடிக்க வைப்போம்னு வச்சுட்டு இப்போ உன பண்ணால் சம்பளம் சேலரி மிச்சமாகும்னு நினைப்போம். ஆனால் அதுதான் ஹெவியாக போகும் நமக்கு. ஓ ஓ ஓ. ஷார்ட் போயிட்டே இருக்கும். ஒரு நாளில் அப்படியே அவனே எடுத்துக்குவான் அந்த இதை. அவனை அடுத்த சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி போகும். கரெக்டாக ஆர்டிஸ்ட் ப்ராப்பராக போட்டால் அது எல்லாம் மிச்சம் தான். ஓகே. இது ஓகே. பெரிய லெசனா உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆ. கன்ஃபார்ம் தராது. புதுசாக வச்சு பண்ணுறோன்னு சொல்லுவோம், அவங்கேருந்து ஒரு அப்படியே டேக் எடுத்துக்குவாங்க. அதை ஓகேவும் பண்ண முடியாது. அது டோட்டலாக நமக்கு வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு. அதுக்கு ஓகே. ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்ட் சம்பளத்தை கொடுத்தா நீட்டாக பண்ணிடுவாங்க, நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்ம. ஓகே. இதுதான் அதை ஓகே கற்றுக்கிட்டு. ஃபைன் சார். ஸோ டைரக்டரா வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க. ஆஸ் அ ப்ரொடியூசரா இந்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டு டோட்டல் அவுட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரிலீஸ் பண்றதுக்கு எந்தெந்த மாதிரியான டாஸ்க் எந்தெந்த மாதிரியான ரிலீஸ் டிஃபிகல்ட்டிஸ் தான் ரொம்ப கஷ்டமான ஃபர்ஸ்ட் விஷயம். டைம் டைரக்ட் பண்ற ஒருத்தங்களா வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் இல்லை ஆகுது? அதான் மேடம், ரிலீஸ் தான் ரொம்ப கஷ்டம். நான் நினைக்கிறேன்னா தேட்டர் கிடைக்கல, தேட்டர் கிடைச்சாலும் ஷோ கிடைக்கும். ஷோ டைமிங் கிடைக்காது நமக்கு. காலைல மார்னிங் ஷோ தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம பெரிய ஸ்டார் படம்னா நமக்கு ஓகே. பெரிய ஆ. ஸ்டார்னா மார்னிங் ஃபுல்லாக போவாங்க. நம்ம படம் மாதிரி படத்துக்குலாம் ஆள் வர மாட்டாங்க. அப்புறம் ரெகுலர் ஷோ கிடைக்காது. ம். டெய்லி 3 ஷோ 4 ஷோ இருந்தால் தான் ஒரு காலைல ஒருத்தவங்க படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, போய் பார்க்கலான்னு சொல்லி ரிப்பீட் அட்டென்ஸ் உள்ள போவாங்க. ஆ. நம்ம மார்னிங்கிறப்ப அவங்க க்ரௌடு கம்மியாக இருக்கும். அவங்க ஆள் வந்து சொல்லிட்டு போகிறப்ப அடுத்த அந்த படம் ஷோ அதில் போடுறாங்களா போடலையான்னு தெரியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இந்த அதனால மாதிரி ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் படம் பார்த்தா தான் நம்ம படத்துக்கு ஒரு சரியான ஒரு வியூஸ் கிடைக்கும். ஆடியன்ஸே தியேட்டருக்கு வர முடியலன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? அது ஒரு கஷ்டம் இருக்குது. ஓகே. ஷோக்கெலாம் தியேட்டர் கிடைக்கணும் நமக்கு. நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 10 படம் ரிலீஸு. எப்பா. ஆமாம் 10 படம் ரிலீஸ் ஒரே வீக்கில். ஒரு நாளைக்கு 1 வீக்குக்கே 7 டேஸ் தான். 3 படம் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ஓ டைமில். ஓ ஓ. அதனால் அந்த ஸ்ட்ரகிள் எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் ஆடியன்ஸ் எங்களுக்கு வர ஆடியன்ஸ் ராமர் காமெடினால ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணது டைரக்ஷன் பண்ணது இதை பத்தியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும் சார். பட் நீங்க வந்து இந்த படத்துல இருக்க 4 பாட்டுக்குமே நீங்க தான் லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கான மெயின் காரணம் என்ன? மெயின் காரணம் அதான் ஒரு விஷயம் என்னன்னா ம். நம்ம ரொம்ப ஆல்பம் சாங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணோம். நாங்கள் ஸ்டார்டிங் எங்களுக்கு சாங் தான் ஃபஸ்ட்டு. கரூரை பற்றி ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணோம். அந்த ஓகே. சாங் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அந்த மக்கள் எல்லாமே. அதனால தான் இந்த படமே எனக்கு சப்போர்ட் ஆச்சு எனக்கு எல்லாமே. சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பொங்கல் சாங் ஒன்று பண்ணோம். ஓகே. தைப்பொங்கல் சாங் ஒன்று ஸோ பண்ணோம். இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் நிறைய ஆமாம் பண்ணிருக்கீங்க. வேலுமுருகன் சார் பண்ணால் அந்த பாட்டு நல்ல ஹிட்டு. அந்த போடு குலவ போடு நம்மோட தமிழர் திருநாள்னு சொல்லி ஒரு லிரிக் ஒன்று போட்டு பண்ணோம். அந்த சாங் நல்ல ஹிட்டான சாங் ஆயிடுச்சு. அப்புறம் சாங் கொஞ்சம் ஆரம்பம் இந்த கவிதைகள்லாம் ஐடியா இருக்கனால அப்படியே சாங் நானே எழுதிட்டேன். சூப்பர் சார். மியூசிக் பார்த்துட்டு நீங்களே பண்ணிடுங்க அப்படின்ட்டு. நம்ம ஒரு கேட்போம்ல எனக்கு இந்த மாதிரிலாம் வேணுன்றப்ப அப்போ நீங்களே எழுதிருங்க அப்படின்ட்டாரு. ஓகே நம்மளே எழுதிட்டேன். சினிமாக்கு வேண்டி எல்லா திறமையும் உங்ககிட்ட இருக்கு. லைக் நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இதுல ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எது சார்? பிடிச்ச டேரக்ஷன் தான். டைரக்ஷன் ஆமாம் தான். ஆமாம் ஆமாம். நம்ம ஓகே. நினச்சது ஸ்க்ரீனில் கொண்டு வரது ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு. ஓகே. ஸோ ஒரு பக்கம் வந்து ப்ரொடியூஸும் பண்ணுறீங்க, டைரக்டும் பண்ணுறீங்க, பாடலும் எழுதுறீங்க, எல்லாமுமே எல்லா கிராஃப்ட்டுமே பின்னி பெடல் எடுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் வாங்கினா இன்னொன்று இலவசன்ற மாதிரி ஏதாவது கேமியோ பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார் சின்ன ரோல் இருக்கா? ஏய் அதை உள்ள வச்சுட்டு தான் இத்தனை நேரம் அவர் வந்து. நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று அதில் ஒரு குரூப்பில் நான் ஒரு ஸ்டார்ட் ஓகே. பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு ரோலா நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கரெக்டா? ஆமாம் முக்கியமான ரோல் கிடையாது. நான் ஒரு நானும் இருப்பேன். அதில் ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸில் அந்த பையன் வேலை வாங்க முடியல. ஓகே. ஒரு அதனால அந்த இடத்துல நான் ஃபுல்லப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த சீனை.
அண்ட் சார் ஃபன்னாக வந்துட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்குறோம், நீங்களும் அதுக்கு சிரிச்சுட்டு பதில் சொல்கிறீங்க. பட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக ஆடியன்ஸ்க்கு இந்த விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னா இந்த விஷயங்கள் மாறினா நல்லா இருக்கும்னா எது? அதான் மெயினாக தேட்டர் தான் மேடம். தேட்டர் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம ஒரு ரியல் ரிவ்யூ வந்து என்னென்னா ஒரு ஆடியன்ஸ் ரிவ்யூ தான். அவங்க படம் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு அது கிடைச்சாலே அடுத்த ஆடியன்ஸில் உள்ளே வந்துடுவாங்க, தேட்டருக்கு நமக்குள்ளே வந்துடுவாங்க, நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் நமக்கு. ஓகே ஃபைன் சார். ஓகே. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் வர ரிவ்யூஸை வச்சு ஒரு சில படங்கள் வந்து டிசைட் ஆகுது. ஒரு சில படங்கள் அந்த ரிவ்யூஸ் எதுவும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. பட் நீங்கள் இந்த ரிவ்யூஸோட கல்ச்சர்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவில் வெளில வந்து பேசுறத வச்சு தான் ஒரு படம் வந்து தீர்மானமாகுது. இல்லை அதுதான் நீங்கள் உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயம் வந்து ரிவ்யூவில் ஒரு மாதிரி இருக்கிறதுலாம் படம் ஹிட்ல ஆயிருக்கு நமக்கு. எங்களுக்கு நல்ல ரிவ்யூ தான். ஆக்சுவலாக வந்து 5.க்கு 3.2 கொடுத்தாங்க. ப்ரெஸ் எல்லாருமே படம் பார்த்தாங்க. ஓகே. கொடுத்து எங்களுக்கெல்லாம் ரிசல்ட் சொன்னேன், கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சூப்பர். அண்ட் பர்டிகுலராக இந்த ரிவ்யூ சொல்கிற கல்ச்சருக்கு வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் இருக்கு? அதான் இப்போ ஒரு சிலர் ப்ராப்பராக ரிவ்யூஸ் தராங்க, ஒரு சிலர் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு அது நிறைய வராங்கல்ல. இருக்குது சார். அது யாருன்னே தெரியல ரிவ்யூ பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இது சொல்லாமல் தெரில சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு படம் எடுத்து நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம். அவங்க ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு அந்த படத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அந்த படமே கூட கொஞ்சம் ஃப்ரீயாக தான் பார்த்துருப்பாங்க அந்த படத்தை. அவங்க ஒரு ரிவ்யூ போட்டு அவங்க லைக் வியூஸ்லாம் எடுத்துட்டு அவங்க ஒரு சேலரி சம்பாரிச்சு போயிட்டு இருப்பாங்க அந்த ரிவ்யூ வச்சு. நமக்கு நம்ம படத்துக்கும் ஒரு எந்த யூஸும் கிடையாது ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ப்ளஸ் நமக்கு மைனஸ் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ரிலீஸ் டேட் முக்கியன்ற மாதிரி அந்த ப்ரொமோஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம படம் எடுத்து முடிச்சிட்டோம், இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஒரு சில பிளானிங் பண்ணுவோம். இந்த போய் இன்டர்வியூஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளராகவோ டேரக்டராகவுமே வந்து நீங்கள் உங்களுடைய படத்துக்கு நீங்கள் போதுமான ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்டாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இல்லை நம்ம அதான் பட்ஜெட் படம் கொடுத்துருப்போம். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டு கொடுத்தோம். ப்ரெஸ் மீட்டில் ஓரளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. இப்போ ராமர் வந்து பேசிக்காக நம்ம எப்படி பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம்னா ஸ்கிரிப்டும் அவரே ஒரு சில இடங்கள்ல எழுதுவார். டெலிவிஷன் ஷோஸ்க்கு இருக்கட்டும், அவர் பண்ணுற ஈவெண்ட்ஸ்க்குலாம். இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு டைலாக்ஸ் தாண்டி அவர் இன்புட்ஸ் கொடுப்பாரா, இல்லை உங்களுடைய டைலாக் டெலிவரிக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? இல்லை அவர் எக்ஸ்ட்ரா நிறையா புல்லப் பண்ணுவார். நம்ம சொல்லிட்டு இருக்கப்ப அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று புல்லப் பண்ணி விடுவார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமெடி வந்து அமையும் நம்ம. ஓகே. ஆமாம், அதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க இந்த காமெடி தாண்டி நிறைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணது போனோம்னு சொல்லி. மேபி அந்த மீட்டர்லாம் தாண்டறப்ப நீங்கள் அங்கே அதை கட் பண்ணிடுவீங்களா? இது வந்து ஹியூமர் தாண்டி போகுது, இது மெசேஜ் சொல்ல போகிறோம் இந்த படத்துக்கு அப்படிங்கிற. ஆக்சுவலாக இந்த மெசேஜ் சொல்ல போகிறோன்றதே கிளைமேக்ஸில் தெரியும். ஓகே. அது வரையும் ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 3 பேர் இருக்காங்க, என்ன போகிறாங்க வர்றாங்க, ஏதோ இப்படி பண்ணுறானுங்க, ஒரு சுற்றிட்டு இருக்கானுங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மெசேஜ்ன்ற ரிவியூலே ஒரு செகண்ட் ஹாஃப்ல 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் விஷயம் சொல்லணும் நம்ம. அப்புறம் கொஞ்சம் படமே ஃபாஸ்ட் ஆகி பதட்டமாயிரும் உங்களுக்கு அந்த மாதிரி. அது வரை நம்ம காமெடியாக தான் கொண்டு போயிட்டுருப்போம் த்ரூட்டாக. அதனால் அந்த இடத்துல இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகள் நடக்கும், அது வந்து ஆடியன்ஸ் தெரியாது, சஸ்பென்ஸாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம படத்தில் பார்த்து ஆடியன்ஸ் தெரியும், அங்கே இருக்க கேரக்டருக்கு தெரியாது. ஒரு 7 பேர் இறந்து போயிடுவாங்க. இந்த 7 பேர்த்துக்கு நம்ம ஏன் இறந்தோன்னு தெரியாது, ஆடியன்ஸ் தெரியும். இதுக்காக தான் அவங்க இறந்துருக்காங்க, செத்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் ப்ளே பண்ணுங்க. எதுக்கு நம்ம செத்தோம், ஏன் செத்தோம் அவங்களுக்கு தெரியும். சூப்பருங்க. ஸோ இப்போ என்ன நாங்கள் தனித்தனியாக வந்திருந்தா ராமர் கொடுக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஒரு விஷயம் ப்ளே போயிட்டு இருக்கோம். ஏன் செத்தோம், எதுக்கு நம்ம கொண்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் தெரியும், செத்தான் வந்து நடந்துச்சு. வித்தியாசமா இருக்கீங்க, இது சமையான ஒரு மேட்டர் உள்ள வச்சிருக்காருங்க கதைக்குள்ள. இதில் தப்பு பண்ணா தண்டனை எப்படினாலும் கிடைக்கும். சூப்பர். என்னன்னா இப்போ நாங்கள் தனித்தனியாக டீம்ல இருந்து வந்தா கேட்டிருப்போம், பட் எல்லாத்தையுமே நீங்க தான் மேஜரா பண்ணியிருக்கிறதுனால நீங்க தயாரிப்பாளரா எவ்வளோ ஹாப்பி, டைரக்டரா எவ்வளோ ஹாப்பி, லிரிசிஸ்டா எவ்வளோ ஹாப்பி, ஆக்டரா எவ்வளோ ஹாப்பி இந்த படத்துக்கு? டோட்டலாகவே ஹாப்பி தான் சார். ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் கொண்டு வரதே எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தானே. டோட்டலாக ஹாப்பி. அந்த ஹாப்பினால தான் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. இருந்தாலும் வந்து போட்ட காசு எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சார். நம்ம நல்ல ரிவ்யூ கிடைச்சிக்கல, நமக்கு தியேட்டர் கலெக்ஷன் ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் OTT பிளாட்ஃபார்ம் எல்லாம் நிறைய இருக்குல்ல இன்னைக்கு. ஓகே. சூப்பர். ஸோ இப்போ வந்து அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க? இல்லை, அடுத்த படம் வந்து ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து பண்ணலாம். ஃப்ரீ மைண்டோட ஒர்க் பண்ணலாம் நம்ம. ஏன்னா அந்த பக்கம் போனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். அது நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த படத்தில் இருக்கக்கூடாது. ஸ்கிரிப்டை ப்ராப்பராக முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சினிமாவில் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டோம்னா. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. அப்போ முதல் படம்ன்றப்போ
நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஆமா பட் முடிவு பண்ண படமே முதல் படமா ஒரு சிலர் தான் எடுப்பாங்க. கண்டிப்பா சார். அப்படி அந்த வகையில நீங்க எழுதின முதல் படத்தோட ஸ்கிரிப்ட் ஆமா இதான் கண்டிப்பா தான். ஓகே. இதை வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை ட்ரை பண்ணேன், நிறைய பிடிச்சி ட்ரை பண்ணேன், Okay. பார்த்து பேசணும். டிலே ஆகிறதால அப்புறம் பசங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது அது. ஓகே. அப்ப அடுத்தடுத்து என்னென்ன கதைகள் வரப்போகுது எங்களுக்கு? இல்லை ரெடியா அடுத்து எல்லாமே? ஒரு கண்டிப்பாக ஒரு காமெடியாக இருக்காது, காமெடி மட்டும் இருக்காது, மெசேஜோட படம் தான், சோஷியல் மெசேஜ் படம் என்ன தான். ஜானர்ல இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஹிண்டாவது கொடுக்கலாம்ல? வாழ்வியலான படம் தான் அது, ஒரு ஓகே பொண்ணு சம்மந்தப்பட்ட படம் தான். ஓகேங்க. ஓகே ஃபைன் மேபி சார். யாரெல்லாம் ஏதாவது சூஸ் பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் மைண்ட்ல காஸ்டிங். இருக்காங்க? இல்லை அதான் சார் நான் போயிட்டு script ஓகே. தான் போயிட்டு இருக்கு. அபிஷியலா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஓகே ஃபைன். ஏன்னா வந்து நீங்க ஸ்டார்டிங்ல நம்ம இல்லை பேசி மைண்டில் நிறைய இருக்கும், அது ஆ. நடக்குமான்னு தெரியல, அதனால நடந்ததுக்கப்புறம் சொல்லிடலாம். ஓகே. நீ வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பேசுறப்ப நீங்க அட்ரஸ் பண்ணீங்க, அதாவது இந்த நெகட்டிவா என்ன கத்துக்கிட்டோம், பாசிட்டிவா என்ன கத்துக்கிட்டோம் நம்ம கேட்டது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. காஸ்டிங்ல வந்து நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம் ஆமா, நினைக்கிறேன் ஆமா. அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க அடுத்தடுத்து நீங்க சொல்றீங்கல்ல ஒரு மெசேஜ் இருக்கு, ஒரு உமன் சென்ட்ரிக்கா நீங்க இப்போ எடுக்க போறேன்னு சொன்னதுல ஆமாம் மேபி அந்த கதைக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல மேபி பாப்புலாரிட்டி இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி நம்ம கதைக்குள்ள இன்னொரு கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வரும்ன்ற மாதிரி பெரிய ஹீரோயின்ஸ் பெரிய ஆக்ட்ரஸ் மாதிரி சூஸ் இல்லை பண்ணுவீங்க? அதான் அவங்கள பாப்புலர் கொண்டு வந்து நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். Okay. ஒர்க் பண்ணி வாங்குறத நம்ம விஷயம் ஓகே. ரெண்டுமே தேவை தானே நமக்கு. அவங்களுக்கு சூப்பர். அவங்க பண்ணாதான் நமக்கு நம்ம கதைக்கு அவங்க தெரிய வரும் வெளியில். ஓகே. எனக்கு நீங்க அடுத்த படம் டைரக்ட் பண்றீங்களோ ப்ரொடியூஸ் பண்றீங்களோ பாட்டு எழுதுறீங்களோ, ஆனா சரி. நீங்க நடிக்கணும் ஃபுல் சார் லெங்க்ல இல்லை சார், ஒரு கேரக்டரான்னு சொல்லி எங்க டீம் சார்பா நாங்க வந்து recommendation வைக்கிறோங்க. ட்ரை பண்ணுறேன் சார். ஓகே. ஓகே ஏன்னா நாங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு மாதிரி பேபி ஃபேஸா இருக்கீங்க, எப்படி இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணீங்க நாங்க படம் பார்த்து பாருங்க தெரிஞ்சுப்போம். பாருங்க பாருங்க கண்டிப்பா பாருங்க. இதுவே எங்களுக்கு எக்ஸைட்டிங் ஃபேக்டரா இருக்கு. சூப்பர் Sure, சார். sir. நாங்க கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப அழகா சூப்பரா சுவாரஸ்யமா பதில்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய இந்த படத்துக்கும் மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கும் பெரிய பெரிய அளவுக்கு எங்க ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, சூப்பர் டூப்பர் நன்றி. ஹிட்டா நன்றி நீங்க சார். திரும்ப அடுத்தடுத்த படம் Thank you, sir. ஹிட் கொடுத்துட்டு திரும்ப வரணும்னு சொல்லி கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பா தெரிவிக்கிறேன். சார். உங்களை Thank you, உங்களை sir. ரொம்ப Thank சந்திக்க you so much. ஆசைப்படுறேன். Thank you. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ.